அனைவருக்கும் வணக்கம். முத்தார் அப்படிங்கிற ஆபாசவாதியை போலீஸ் வலை வீசி தேடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்னென்னா அவங்க என்ன தான் வலை வீசி தேடினா கூட முத்தார் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தலைமறைவான இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி இணையத்தில் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதில் மெயினாக முத்தார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்த இந்த ஒரு புகைப்படத்தை பகிர்ந்து முத்தார் பக்கத்திலே போலீஸ் பக்கத்தில் நின்னா கூட முத்தாரெல்லாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. அவர் பின்னாடி பெரிய ஒரு ஃபோர்ஸ் இருக்குங்க. ஏன்னா முத்தார் பார்த்திங்கன்னா ஒரு ஆபாசவாதி. ஆபாசமாக சீமானை தொடர்ந்து ஆபாசமாக படங்கள் சித்தரித்து விஜயலட்சுமி வச்சு அன்றைக்கி கேள்வியெல்லாம் இழிவுபடுத்திகிட்டு இருப்பார். அவரை ஊட்டி வளர்த்தது யாருன்னா திருமாவளவன் தான். சீமானவர்களை கேவலப்படுத்துறதுக்குன்னே ஒருத்தனை ஊட்டி வளர்த்தது யாருன்னா திருமாவளவன் தான். முத்தாரை வளர்த்தாரு, திமுக எல்லாம் சேர்ந்து வளர்த்தாங்க. இதே மாதிரி தான் விஜய் அவர்களே ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக. அதுக்கு ஒரு சாம்பியில் இதை பாருங்கள், எவ்வளோ கொச்சையாக விஜய் போட்டுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். விபச்சாரத்தில் விழுந்து கிடக்கும் விஜய் வீடியோ எடுத்து மிரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகையோட பேரெல்லாம் போட்டு இவ்வளோ தூரம் அவனே ஆபாசம் தான். அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுறான்ல முத்தார், இதெல்லாம் பண்ண வைக்கிறது யாருன்னா ஒரு பெரிய கை. அந்த கை யாருங்கிறது இப்போ வெளிப்படையாக தெரியும். அந்த கை என்ன பண்ணுதுன்னா முத்தார் தலைமறை வச்சுருக்கு. அந்த கை வேறு இப்போ தொடர்பில் இருக்கு இல்லையா, விஜய் தாவேக்கால தொடர்பில் இருக்குது. அதனால் முத்தாரே பக்கத்தில் நின்னாலும் கைது நடக்காதரா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ திரிசூர்யா கைது, திரிசியாமலை போக்ஸோ கூட போட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்தாரையும் கைது பண்ணி முத்தார் மேலேயும் போக்ஸோ போட்டால் தான் இது ஒரு வழக்காகவே போய் முடியும். ஏன்னா முத்தார் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க. திரிசூர்யா தானாக பேச மாட்டாப்புல. முத்தார் கூப்பிட்டு முத்தார் ஒருத்தவங்க அந்த ரங்கத்தை பேச வைக்கிறாப்புல. அதே மாதிரி வீரலட்சுமியை கூப்பிட்டு ஒன்று பேச வைக்கிறாப்புல. அப்போ இந்த ஒட்டுமொத்த குற்றத்துக்கு காரணமானவர் முத்தார் தான். அந்த முத்தாரை கைது பண்ணாமல் இருந்தால் திருப்பி இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறத நம்ம சொல்லி தேவையில்லை. ஏன்னா அவங்க தலைவர் விஜயே இதுக்கு மேலே எவனும் கேவலப்படுத்த முடியாது. சீமானவர்கள் கேவலப்படுத்தினார் அப்படிங்கிறது இருக்கட்டும். இப்போ ஆட்சியில் இருக்க முதலமைச்சர் விஜய் அவர்களே நாரியமாக பேசியிருக்கலாம், திக்கரமாக பேசினாப்புல அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போது இந்த விஷயத்தை தாவேக்கா கண்டு காணாமல் போச்சு அப்படின்னா அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். என்னென்னா நான் இந்த செய்தியை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு இந்த ஃபோட்டோ கையில் சிக்குச்சு. நம்ம தாத்தா இருக்கார் இல்லையா, யார், விஎன்ஆர்சி தாத்தா. அவர் போய் இதே முத்தார் கூட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கார். இந்த விஎன்ஆர்சி தாத்தா ஆளை பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் தேசியம் தமிழ் திராவிடத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா திருமாவளவனோட தொடர்பில் இருப்பார், இந்த முத்தார் மாதிரி ஆட்களோட தொடர்பில் இருப்பார், திமுகனோட தொடர்பில் இருப்பார், வைகோட தொடர்பில் இருப்பார், எல்லாத்தோடய தொடர்பு இருப்பார், எல்லார் வீட்டுக்கும் போவார், எல்லார் வீட்டுக்கு வருவார். அவர் தான் யார், இந்த வினர்ஸ் தாத்தா. ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாதவர். நான் தமிழ் தேசியம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறேன் அப்படிம்பார். அந்த அளவுக்கு ஒரு ஒத்த வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒட்டுமொத்தமாக இவர் யாருன்னா ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிக்கிறார். ஏன்னா ஒரு மானகட்ட முத்தாரனும் தொடர்பு வச்சுருக்காருல. முத்தார் ஒரு மானகட்டவன் தெரிஞ்சும், சீமானவர்கள் இழிவாக பேசுகிறான்னு தெரிஞ்சும், தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்துறன்னு தெரிஞ்சும் இவர் அவரோட சேனல் விழாவுக்கு போகிறாருன்னா இந்த விஎன்ஆர்சி இவ்வளோ ஒரு மானகெட்டவராக இருப்பார் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஏன் இப்படி நான் இவரை பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இவர் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு தான் இவர் யாருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. முத்தார் மாதிரி மானங்கட்டவனோட தொடர்பில் இருக்கவர் அப்படின்னு சொல்லி சாயம் வெளுத்ததான், சீமான் வேடம் கலைந்ததான், திமுகவின் தாய்மாமன் சீர் ஏன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழினத்தில் எந்த மரபு குழந்தை பிறந்த வீட்டுக்கு தாய்மாமன் தொடர்பே இல்லாத திமுக சீதனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கவிஞர் கனிமொழி அவர்கள் வெற்றிக்கும், அதாவது கவிஞர் கனிமொழி 2019 தூத்துக்குடினாங்களா அவர் வெற்றிக்கும், அதே மாதிரி திருச்செந்தூரில் அனிதாராசன் வெற்றிக்கும் சீமான் ஒத்துழைத்ததுக்காக கப்பமா இந்த சீதனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்காரு. அப்போது இவர் எந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்ல. அதாவது சீமான வீட்டுக்கு திமுககாரர் வந்தார், மலமுழுங்கி மகாதேவன் வந்தார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா எல்லார் வீட்டுக்கு இவர் போவார். இவர் எதுக்கு போவார்னா கையில் கொஞ்சம் பணம் இல்லைன்னா போவார். சரி விடுங்க. இதில் இந்த ஒரு பதிவை பாருங்கள். இந்த உழவன் போட்டிருக்காரு, நான் தாவாத கட்சியே தமிழ்நாட்டில் கிடையாதுரா. திமுக ஃபஸ்ட்டு திமுக இருந்திருக்காரு, அப்புறம் நாம் தமிழர், அதிமுக, பாமக, தாவக, தற்போது தாவேக்கா தலைவரை இடைத்தேர்தல் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கிறேன். இதுதான் அவரோட வேலை. எல்லா கட்சிக்கும் போயிடுவார். வாய்ப்பு தேர்தலில் போட்டி போட விஜய்டையும் கூட இந்த மாதிரி தட்டை எடுத்துகிட்டு போய் வாய்ப்பு கேட்காரு. எதுக்கு இந்த ஆளுக்கு இவ்வளோ காண்டுன்னா 2019 காலகட்டத்தில் இவர் சீமான்ட்ட சீட்டு கேட்குறது தெரிஞ்சிருச்சு. இவர் ஒரு திமுக கைக்கூலின்னு, விஎன்ஆர்சி ஒரு திமுக கைக்கூலி. உடனே இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, சீமானவர் கனிமொழிகிட்ட காசு வாங்கிட்டாரு, அதனால தான் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி திமுக ஊடகத்திலையா போய் உட்காந்து பேசுகிறது. அப்போ தான் நாம் தமிழர் கட்சியில் ஒரு சாதி கட்சியாகவே இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் மறவர், அப்புறம் இடும்போன கார்த்திக் மறவர், பொய். சாட்டை துரைமுருகன் மறவர், இடும்போன கார்த்திக் அவங்களுடையர், ரெண்டுமே வேறு வேறு முக்குளத்தோர். அப்புறம் இன்னும் 4-5 பேரை சொல்லி
இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் தேவராக அது தேவர் கட்சி இந்த ஆள் ஏன்னா வன்மம் தேவேந்திரன்னா அதில் ஒரு சண்டையை மூட்டி விடலாம்ல. இவர் தேவேந்திரனால அப்படி ஒரு சண்டையை மூட்டி விட தமிழ் இனத்துக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாம் ஒன்றா தான் பார்ப்போம். இசை மதிவாணன் தேவேந்திரன் அவரை ஒன்றா தான் பார்ப்போம். சாட்டை துரைமுருகனே ஒன்றா தான் பார்ப்போம். எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒன்று தான். நம்ம பறையில் இருக்கக்கூடிய கோவை கார்த்திகாக்காவே நம்ம வந்து ஒன்றா பார்ப்போம். எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒன்று தான். கோவை நர்மதா கப்புலியர்னா அவங்களையும் நம்ம வந்து ஒன்றா தான் பார்ப்போம். எல்லாமே நம்மளுக்கு என்ன தான் ஒன்று தான். ஆனால் இந்த ஆள் என்னென்னா சீட்டு கொடுக்கல அப்படின்னோடனே நேராக போய் நின்றுக்கிட்டு அந்த மாதிரி திமுக ஆரம்பிச்சு ஊடகம் அப்புறம் அவங்க ஊடகத்தில் சீமான் வந்து கனிமொழிகிட்ட வந்து விலை போயிட்டாரான். அது திமுக சேனலே உட்காந்து சொல்கிறாரு. ஏயா காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்னென்னா அவருக்கு என்னென்னா இப்போது அரசியல் வந்து அவருக்கு இல்லை. போய் பாமகவில் போய் பார்த்தாரு, அங்கே சீட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து வாழ்வுரிமை கட்சியில் போய் இப்போ 2020 தேர்தல்னார். படுதோல்வி 100 ஓட்டு கூட வாங்கலாம், தோற்று போனார். இப்போ என்ன பண்ணலாம், சீமான் அவர்களை திருப்பி வந்து நம்ம திட்டலாம். திட்டுனா திமுக நம்மளுக்கு என்ன பண்ணும், ஃபண்டு பண்ணும். தாவேக்கா நம்மளுக்கு வந்து ஃபண்டு பண்ணுன்ட்டு வெக்கமே இல்லாமல் சீமான் அவர்களை திட்ட வந்துட்டார். சீமானோட சாயம் வெளுத்துருச்சான், வேடம் கலைஞ்சிருச்சான். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீமானை வீட்டுக்கு வந்தார். ஆனால் நீங்கள் வந்து எல்லார் வீட்டுக்கும் போகிறீங்களே அப்படிங்கிறதான் இங்கே வந்து கேள்வியாக இருக்குது. சீமான வீட்டுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்ததே சீமான் அவர்களை அழிக்க தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சீமான் அவர்கள் டைரெக்டாக வீழ்த்த முடியாது, இந்த மாதிரி தான் வீழ்த்த முடியும். திமுக சீமான் நெருக்கமாக இருக்காருன்னு சொல்லி அந்த ஸ்டாலின் வந்து திட்டமிட்டே அதை வந்து காட்ட வைக்கிறாரு. சீமானை ஒரு நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள வர வேணாம் சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு கணக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாரு அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ கைல்வழி அவருடைய அப்பா யார், காளிமுத்து அவர்களும் நானும் காளிமுத்து அவருடைய மாணவன் நானுங்கிறாரு. அப்போ அந்த இதில் நான் வந்து தாய்மாமன் சீர் செய்கிறேன். அதாவது கைல்வெளிக்கு நான் வந்து மாமா முறை வருது, கைல்வெளி வந்து எனக்கு வந்து தங்கச்சி முறை வருது, மகன் வந்து மாமா முறை அப்படிங்கிற மாதிரி அவர் வர்றார். அப்போ இது வந்து சூழ்ச்சி நடக்குது. யார் சூழ்ச்சி பண்ணுறா, ஸ்டாலின் சூழ்ச்சி பண்ணுறாரு. சீமான் ஒன்று அங்கே போல் உடனே அதை வச்சுக்கிட்டு இந்த தாத்தா வந்து இஷ்டத்துக்கு கனிமொழிக்கு வந்து சீமான் 2019 ஜெயிக்கிறதுக்கு விட்டு கொடுத்தாரு. இதுவாக பேசும். இதுக்கு சீட்டு கொடுத்துருந்தா சரியாக வந்திருக்கும். அதுக்கு தான் சீமான் பார்த்தாரு. அதெல்லாம் நீ சரிப்பட்டோம். ஏன்னா இந்த ஆள் தான் திமுக வந்து விலை போகிறது. இந்த ஆள் திமுக விலை போகிறது. ஏன்னா அந்த துப்பாக்கி சூடு தெரியும். நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டம் வந்து பண்ணுச்சு. அதில் இவர் ஒன்றுமே பண்ணலை. சும்மா அந்த கூட்டத்தில் போய் நின்றுப்பார். என்னமோ அந்த கூட்டத்தை இவரே ஒருங்கிணைச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சீனை கிரியேட் பண்ணுவார். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவர் தான் வந்து கனிமொழிகிட்ட வந்து விலை போயிட்டு இவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம வந்து நாம் தமிழர் சீட்டு கொடுப்பாங்க, நம்ம போய் தேர்தலில் நின்று கனிமொழிகிட்ட சில லட்சங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு, ஏன்னா தெரியுமில்ல அந்த உள்குத்து வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அது சீமானவை தெரிஞ்சிச்சு. நீ உள்குத்து வேலைன்னு பார்த்துட்டு ஜான்சின்னு நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்களுக்கு வந்து சீட்டை கொடுத்துட்டாரு. அப்போ அந்த கடுப்பில் நம்ம சில லட்சங்களை சம்பாரிச்சிருக்கலாமே அப்படிங்கிற கடுப்பில் தான் இன்ன வரைய உட்காந்து சுற்றிட்டு இருக்காரு. இப்போ கூட இடையில இவர் சீமானை போய் சந்திச்சிருக்கார். எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு சீமானவர்களை போய் சந்திச்சாருன்னு இல்லை. ஏயா ஒரு பக்கம் சீமானவர் வந்து திமுக நெருக்கமாக இருக்கார். சீமானை வந்து கனிமொழிகிட்ட காசு வாங்கிட்டாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் காசு வாங்கிட்டான்னு பேசுகிற ஆரம்பிச்சிருந்து. அப்புறம் என்ன மூஞ்சி வச்சுட்டு திருப்பி சீமானை போய் பார்க்குற, சீமானை வீட்டுக்கு போகிற அப்படிங்கிறது தெரில. என்னென்னா இந்த விஜய் அவர்கள் வந்து ஒரு தலைவர் வீட்டுக்காக போனார்ல, அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, வைகோ வீட்டில் இவர் இருந்திருக்கார். விஜய் வைகோ வீட்டில் இருந்தால் இவர் வைகோ வீட்டில் இருந்திருக்கார். இவருக்கு வைகோ வீட்டில் என்ன வேலை, சரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி கூப்பிட போனேன் அப்படின்னாரு. ஏன் அது வைகோ வச்சு தான் நிகழ்ச்சி நடத்தணுமா? புரியுது. வைகோ ஏதாவது நிதி கொடுப்பாரு, உன் கைக்கு நல்லா பண்டு வரும் அப்படின்ட்டு. அப்புறம் சீமானானே போய் சந்திச்சிருக்காரு. புரியுதே, ஏன் சீமானை போய் சந்திச்சிங்க, உங்களுக்கு தான் சீமான திமுக காசு வாங்கிட்டாரு. எல்லாமே வெளி பேசுங்க. வெளியே தன்னை உத்தம மாதிரி காமிச்சிக்கிட்டு உள்ளே இந்த முத்தார் மாதிரி ஆபாசவாதிகளோடையும் திருமாவளவன் மாதிரி ஆட்களோடையும் தொடர்பில் இருக்கிறவர் தான் இந்த விஎன்எட்ஸு. இந்த விஎன்எட்ஸோட சாயத்தை நம்ம வந்து கிழிக்கிறது தான் இந்த காணொலி. இது பற்றி உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.